அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல்லில் அரசு மருத்துவமனை முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இந்து முன்னணியினருக்கும் மீண்டும் மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் பிரேம்குமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரேம்குமார். ஏற்கனவே இந்த இரு பிரிவினருக்கும் இடையே மோதலானது ஏற்பட்ட நிலையில் தற்போது அரசு மருத்துவமனை முன்பாக இந்த மோதலானது ஏற்பட காரணம் என்ன? ஃபரிதா, திண்டுக்கல் தாடிக்கொம்பு பேரூராட்சி அருகே நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெற்ற விலைவாசி உயர்வை கண்டித்து தெருமுனை பிரச்சாரமானது நடைபெற்று வந்தது. அங்கு இந்து முன்னணியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே மோதலானது ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறி பின்னர் கைகலப்பாக மாறியது. இதற்கிடையே அந்த பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே அந்த மோதலின் போது காயமடைந்த இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் என இரு தரப்பை சேர்ந்தவர்களும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதனிடையே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் குவிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து இரு தரப்பினரும் ஒருவருக்கு ஒருவர் கண்டன கோஷங்களை எழுப்பி வந்த நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவு வாயில் முன்பாக இரு தரப்பினரும் வந்து தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் இரு தரப்பினரும் கலைந்து செல்லாமல் தொடர்ந்து கைகலப்பானது ஏற்பட்டு பின்னர் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர். அப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தாக்கியதில் பாஜக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் தலையில் காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். உடனடியாக அவருக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தற்பொழுது பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குவிக்கப்பட்டுள்ள சம்பவத்தால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. ஃபரிதா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்.